முத்துசெல்வம் முதல்வன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். சரியாக காலை 11 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி கன்னியாகுமரியிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் மேற்காக மாலத்தீவுக்கு வடக்கு மற்றும் வடமேற்காக குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது நிலவி வருகிறது. இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 12 மணி நேரத்தில் குமரிக்கடல் பகுதியில் மையம் கொள்ளக்கூடும். இது குறிப்பாக குமரிக்கடலிலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்கப்பட்டதற்கும் இது வந்ததற்கும் கிட்டத்தட்ட ரொம்ப வித்தியாசம் காணப்படுது. எதிர்பார்க்கப்பட்டது கன்னியாகுமரியிலிருந்து 200 கிலோமீட்டர் நெருங்கி வரும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது கன்னியாகுமரியிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஆக நம்ம எதிர்பார்க்கப்பட்டதற்கும் நடந்ததுக்கும் 120 கிலோமீட்டர் நிகழ்வில் சற்று வித்தியாசம் காணப்படுகின்ற காரணத்தினால இப்போ வரைக்கும் பதிவான மழை அளவுகள் அதிகபட்சமாக ஸ்ரீவைகுண்டத்தில் தூத்துக்குடி மாநகர் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தில் தலா 12 சென்டிமீட்டர் வரைக்கும், ஸ்ரீவைகுண்டத்தில் 11 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிறது. எனவே காயல்பட்டினம், தூத்துக்குடி இந்த மாதிரியான பகுதியில் நேற்றைய தினம் தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதியில் மிக கனமழை, ஸ்ரீவைகுண்டத்தில் மிக கனமழை, தென்கடலூர் பகுதி முழுவதுமே நேற்று ஃபுல்லாகவே மிக கனமழையாக இருந்தது. நேற்று எஸ்டர்டே மிட் நைட்டில் நேற்று பரவலாக மழை தொடங்கி கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங்கில் கோவில்பட்டி, விருதுநகர் இந்த சரௌண்டிங்ஸ் அந்த ராமநாதபுரத்துலாம் விடிய மழை பெய்திருக்கிறது. நிறைய இடங்களில் ஸ்ரீவைகுண்டத்தில் நீர்நிலைகள் நிரம்பி இருக்கிறது. ஏற்கனவே நிரம்பிய நீர்நிலைகளை விட இப்போது இந்த மழையில் நிரம்பிய நீர்நிலைகள் அதிகமாக ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம் இந்த பகுதியில், சாத்தான்குளத்தை விட ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில் ஹெவி ரெயின்ஸ் பதிவாகிறது. அடுத்து வருகின்ற மணி நேரங்களில் இலங்கையிலிருந்து வரக்கூடிய கிழக்கு திசை காற்று ஈரப்பதமாக வரும் என எதிர்பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் கன்னியாகுமரியிலிருந்து 320 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ச்சியாக மையம் கொள்ளக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு சுற்று தீவிர மழைப்பொழிவு இன்று மதியத்திற்கு பிறகு தென் தமிழகத்தில் தொடங்கி இரவு நள்ளிரவு நேரங்களில் தீவிரமடைந்து பரவலாக பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 4ஆம் தேதி, மார்ச் 4ஆம் தேதி மாலை வரை தென் மாவட்டங்களில் மழை நீடிக்கக்கூடும். அதற்கு பிறகும் மழை இருக்கிறது, அந்த சுற்று அடுத்தடுத்து வர இருக்கிறது. அதை பற்றி அடுத்தடுத்த அறிக்கையில் நம்ம பார்க்கலாம். தற்போதைய நிலவரப்படி 320 கிலோமீட்டர் தொலைவில் நிலவி வருகிறது. அடுத்து வருகின்ற 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரத்தில் தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட விலகி காணப்படுகிறது. நம்ம எதிர்பார்க்கப்பட்டதை விட சற்று ரொம்ப தூரம் தள்ளி நீடிக்கிறது. இன்னும் கொஞ்சம் நெருங்கி வரணும். எப்பவுமே கன்னியாகுமரிக்கு ஒரு நிகழ்வு வருதுன்னா நெருங்கி வந்தால் தான் ரெயின் ஹெவியா இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமாக, அதாவது நிகழ்வுனா சர்க்குலேஷன் அண்ட் ஈஸ்ட் ஈஸ்ட் காரணமாக ரெயின் இருக்கும். ஏப்ரலை பொறுத்தவரையில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் டேஸஸில் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா விண்ட் கன்வெக்ஷன்ஸ் ஃபேவரபுளாக இருந்ததுன்னா நம்மளுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு இந்த தண்டர்ஸ்டார்ம்ஸ் ரெயின் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஈரை பொறுத்தவரையில் தண்டர்ஸ்டார்ம்ஸ் ரெயினுக்கு மத்தியிலே ஒரு நிகழ்வு இது இப்போ பாருங்க. இதை விட சற்று தீவிரமாகவே சம்மர் டைம்லேயும் ஒரு சிஸ்டம் இருக்கு. சம்மர் டைம்னா அது நம்ம சம்மருக்கு அடுத்து மேல கிடையாது, சம்மருக்கு ஏப்ரல்லே ஒரு சிஸ்டம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அல்லது மார்ச் லாஸ்ட்லேயே இதே மாதிரி இன்னொரு சிஸ்டம் மார்ச் லாஸ்ட்லேயே ஒன்று வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஃபோர்காஸ்டிங்கில் பண்ணியிருக்கோம். இது செயல்பாடு அந்த விதம் கரெக்டாக ஃபோர்காஸ்டிங் பண்ணி அது செயல்படுறதுல கொஞ்சம் இன்னும் நம்மளுடைய ஃபார்முலா அந்த இது வரைக்கும் 4 இயர்ஸ் எடுக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள், தரவுகள் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் துல்லியமாக இப்போ வரைக்கும் நம்மளுடைய அறிக்கை 85% வரைக்கும் துல்லியம் கொண்டு வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 100% நம்மளுடைய இதை கொண்டு வரணும். அதாவது இந்த 2025 முடிகிறதுக்குள்ள நம்மளுடைய ப்ரெடிஷன் 95% வரைக்கும் கரெக்டாக துல்லியமாக லாங் ரேஞ்ச் ப்ரெடிஷன்ஸும் நவ்காஸ்ட் ரிப்போர்ட்டும் இருக்கும்ன்றதை நான் உறுதியாக கூறுகிறேன். இன்றைய இரவும் தென் மாவட்டங்களில், தென்கடலோர பகுதியில் மழை தீவிரமாக பதிவாகும். இன்று இரவு முழுவதும் தென் மாவட்டங்களில் மழை இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் விட்டு மழை தொடரக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா பகுதிகளிலும் பலத்த மழை பொழிவு காணப்படும். கேரளாவில் சில இடங்களில் மிக அதி தீவிர கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. நன்றி.